நாங்கள் வந்து பஸ்ஸில் போனோம் மற்ற இடத்துக்கு. டைனோசர் பார்க்கு, ஜீப்ரா, ஆண்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்கிட் கார்டனு, கேக்டஸ் கார்டன், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய ப்ரைவேட் பிளேசஸும் இருக்குது. அது வந்து நீங்கள் நடந்து போனால் அது பார்க்க முடியாது. நடந்து போனால் நாங்கள் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்ன்னு நினச்சோம், பட் ஒரு சுத்துக்கு தான் இருக்குது. ஸோ மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பாத்வே மாதிரி இருக்குது. ஸோ அதில் போனால் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ட்ராம்புக்கு தனியாக ஒருத்தருக்கு வந்து 200 பாட் ஆச்சு. குழந்தைங்களுக்கு ஃப்ரீங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பைக்கும் இருக்குது, அந்த மாதிரி போய்க்கலாம். பட் நடந்து போகிறதே நல்லா இருந்தது. நின்று நின்று நம்ம இஷ்டத்துக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறது. ஒரு ஸ்டாப்பிங்லேயும் நிப்பாட்டுறாங்க. இருந்தாலும் நடந்து போகிறது நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ டிக்கெட் எடுத்த பிளேஸில் இருந்து இந்த மாதிரி ஒரு ட்ராமில் கூட்டிகிட்டு போனாங்க. ட்ராமில் கூட்டிகிட்டு போன எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. காலையில் வெயில் அடித்தப்போ ரொம்பவே பயந்தோம், ஐயோ வெயில் அலையிறோமோன்னு. பட் கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருந்தது. ரொம்ப என்ஜாயிங்காக இருந்தது. ஃபோட்டோஸ் ஆப்வியஸாக ஹஸ்பண்ட் கூட போனால் எடுத்து தர மாட்டாங்களே, ஸோ நானே எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் 1-2 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து கொடுத்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், இங்கே போனப்போ தான் எனக்கு நல்ல ஒரு ஃபாரினில் இருக்க ஃபீலே வந்தது. அவ்வளோ நல்லா, அவ்வளோ பெரிய ஸ்பேஸில் அப்படி செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் வராதான்ற மாதிரி இருந்தது. பாருங்கள், ஸ்மோக் எஃபெக்ட்டு, க்ரீனிஸு, நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு கவுன்ஸ்லாம் போட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கிளைமேட் நல்லா இருந்ததுனால ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண அந்த ஸ்னேக் இது வந்து இங்கே நேர்லேயே வச்சுருந்தாங்க. த்ரூ அவுட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக பெரிய ஜுராசிக் பார்க் ஃபேனு. அந்த படத்தில் என்னென்ன வந்துச்சோ அது எல்லாமே இங்கே இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. உயிர் மட்டும்தான் இல்லை, இங்கே இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. เดี๋ยวเราจะมาอยู่กันตรงนี้เนาะ อันนี้ผมขออนุญาตเป็น 1,700 กว่าตัวครับ 577 สายพันธุ์ ஒரு பிளேசஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ராம் ஸ்டாப்பில் நெக்ஸ்ட்டு நம்ம போனது தான் இந்த டைனோசர் பார்க். அது டைனோசர் வேர்ல்டுன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரில. நிஜமாக சொல்கிறேங்க, வீடியோனால் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த பிளேஸஸ்ஸு. ஸோ நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலலாம் எவ்வளோ அழகான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டிருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி மேலே ஒரு பாத்வே மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் ட்ராவல் பண்ணோம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாமே இப்போது பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேக்டஸ், நம்பர் ஆஃப் கேக்டஸ் இருந்துச்சு. அது மாதிரி இந்த புத்தா ஸ்டாச்சூஸும் இருந்தது. ஸோ அதில் ட்ராமில் பார்த்துட்டு போகையில் அப்படியே ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்தது. ஸோ ஃபைனலாக இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஓகே, டாட்டா, பை பை. ஓவராலாக ஃபேமிலிக்கு தாய்லாண்டில் இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஃபேமிலியோடு வந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.